மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, டீலிமிட்டேஷன் மசோதா, இந்த இரண்டுக்குமான தொடர்பு என்ன? ஏன் இது ரெண்டும் ஒன்றா கொண்டு வந்தாங்க? ஏன் இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது? தேர்தலில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? பொன்னியவளவன், முதல்ல இது ரெண்டு விதமான ஒப்பீனியன்ஸ் ஓடிட்டு இருக்கிறது. ரெண்டுத்தையும் கிளப் பண்ணது கரெக்டாக தப்பான ஒரு வழியாக மசோதா தோற்கடிக்கப்பட்டு விட்டாலும் இப்போ அதை நம்ம டைசெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஒரு பதிவிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டார், டீலிமிட்டேஷன் 2011 சென்சஸின் படி செய்யப்பட்டிருந்தால் நமக்கு 9 தொகுதிகள் எம்பி சீட்டுகளை நாம் இழந்திருப்போம். மைண்ட்லெஸ் அப்போசிஷன் டு த பில், அவங்க மூளையே செலுத்தாமல், சிந்தனையை செலுத்தாமல் எதிர்த்ததன் காரணமாக டீலிமிட்டேஷன் இப்போ 2026 சென்சஸின் படி போகும், கூடுதலாக நாம் எம்பி சீட்டுகளை இழக்க வேண்டும்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிவு பண்ணுறார். 2011 படி போட்டால் நமக்கு 9 லாஸ்ட்னு. நேற்றைக்கு மாலை பிரதமர் அவர்கள் பேசுகிறார். அதை ஒரு 30 செகண்ட் மட்டும். Tamil Nadu was going to get so many more seats, but clearly DMK did not want to this happen. 2011 படி சென்சஸின் படி செய்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு இன்னும் கூடுதலான எம்பி எண்ணிக்கை கிடைத்திருக்கும். திமுக அது நடக்கக்கூடாது என்று இதை தடுத்து விட்டது நேற்று பிரதமர் பேசுகிறார். இப்போ தமிழ்நாடு என்டிஏனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கே நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார்னு தான் அமித்ஷா பேசினார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் 2011 படி நடப்பது தமிழ்நாட்டுக்கு அபாயமானது என்று சொல்வது அவங்களுடைய ஸ்டாண்டாக எடுக்கணுமா, இல்லை பிரதமருடைய ஸ்டாண்ட் ஃபைனல் காலாக எடுக்கணுமாங்கிற இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஒன்று. இப்போ இரண்டாவது, அதிமுகவுடைய நிலைப்பாடு. அதிமுக இதில் ஒரு சேஞ்ச் ஆஃப் அவங்களுடைய ஒரு பாயிண்ட்டுங்கிறது மாறி இருக்கு. தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிய போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சார்பில், எதிர்க்கட்சித் தலைவர் சார்பில் திரு டி ஜெயக்குமார் அவர்களும் திரு இன்பதுரை அவர்களும் போய் கலந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ரெசல்யூஷன் அனைத்து கட்சி கூட்டத்தில் டி ஜெயக்குமார் அவர்கள் முன்மொழிந்தார். இது 2011 படியோ புதிதாக எடுத்தாலோ அதனால் தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையும். எனவே அடுத்த 25 ஆண்டுகள் இதை ஃப்ரீஸ் பண்ணணும் என்கிற தீர்மானத்தை அதிமுக முன்மொழிந்து, திரு இபிஎஸ் அவர்கள் சார்பில் அதிமுக முன்மொழிந்து அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பாஸ் பண்ணப்பட்டுச்சு. அதற்கு பிறகு அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 27/3/2026 அன்னைக்கு வெளியிடப்பட்டது. அதில் டீலிமிட்டேஷன் அவங்க குறிப்பிடுறாங்க. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு தற்போதுள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறைந்து விடாமல் இருக்க தொடர்ந்து வலியுறுத்துவோம். ஏடிஎம்கே ஸ்டாண்ட் இந்த ரெண்டு இடத்தையும் கரெக்டாக இருந்துச்சு இல்லையா? இந்த 2 நாட்களாக அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தபோது சொன்னார் இல்லையா, அவர் தான் உறுதிமொழி கொடுத்துட்டார் இல்லையான்னு சொல்றாரு. என்னுடைய நினைவுகள் சரியா இருந்தால் கடைசியாக அரசியல் ரீதியாக அவர் பேசியது இன்னைக்கு ஈரோட்டில் பேசியிருக்கிறார். இதற்கு முன்பாக நெல்லையில் நடந்த அந்த பூத் ஏஜென்ட்ஸ்க்கான மாநாட்டில் அவர் பேசினார். சென்னையில் அவர் எப்போ பேசினார், இந்த ப்ராமிஸ் எப்போது கொடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி இருக்கு. தமிழ்நாடு என்டிஏ டீலிமிட்டேஷன்ல சென்சஸ்க்கான இடத்துல ஒரே குரலில் ஒலிக்கவில்லைங்கிற இடம் இருக்கு. இந்த இடத்துல கிளாரிட்டி வந்தால் இந்த விவாதத்தை நம்ம நகர்த்திடலாம் அப்படிங்கிற இடம் நான் பார்க்குறேன். இதே விஷயம் என்டிஏவில் இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த ஆண்டு அவர் 2025 தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மத்திய அரசு விளக்க வேண்டும்ங்கிறது அவரோட ஸ்டாண்டு. சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசே நடத்தணும், அங்கே எதிர்பார்க்காதீங்க என்பது அவருடைய ஸ்டாண்ட். அதில் அவர் குறிப்பிடுறது, நாடு முழுவதும் உள்ள மக்களவை தொகுதியில் எண்ணிக்கை எத்தனை விழுக்காடு உயர்த்தப்படுகிறதோ அதே விழுக்காடு தமிழ்நாட்டுக்கும் உயர்த்தப்பட வேண்டும். இப்போ இந்த இடத்துல எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் போகக்கூடாதுன்னு தமிழ்நாடு பாஜகவும் நினைக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளும் நினைப்பார்கள். நீங்க பில்லில் ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு இடத்துல பயன்படுத்துறீங்க. எங்கன்னா திரிபுராவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பாப்புலேஷனுக்கும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எஸ்டிஸ்க்கான ரிசர்வ்டு சீட்டில் அதே ப்ரப்போர்ஷன் மெயின்டைன் பண்ணப்படும் என்கிற ஷரத்தை சேர்த்ததை போல அடுத்த கிளாஸில் எல்லா மாநிலங்களுக்கும் 50% நிற்கும்னு போட்டிருந்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாருடைய ஆயுதத்தையும் வாங்கி நீங்கள் தூரம் வச்சிருக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை செய்யலை. அப்போ இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத நேரத்தில் தான் உங்களின் மீது சந்தேகம் வருகிறதுங்கிற ஒரு இடம் வருகிறது. என்னன்னா, இப்போ மகளிருக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை எதிர்க்கட்சிகள் தவிர்த்து விட்டார்கள். பிரதமர் நேற்றைக்கு அந்த 30 நிமிட காணொலி ஆகட்டும், இங்கே பேசியதாகட்டும், அதே பிரதமர் 2 முறை மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றியதற்காக கட்சி வேறுபாடின்றி எல்லா எதிர்க்கட்சி எம்பிகளுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் போட்ட ட்வீட் 2023 செப்டம்பர் 20 9:31 லோக்சபாவில் பாஸ் ஆகுது. ஐ தேங்க் எம்பிஸ் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ். இதை ஆதரித்தவர்கள் 2 பேர் எதிர்த்தாங்க. ஏஐஎம்ஐஎம்மோட அசாதுதீன் ஓவைசியும் இவர் ஜமீல் அவர்களும், இவங்க 2 பேர் எதிர்த்தாங்க. மீதி 452 பேர் அன்னைக்கு போடுறாங்க. பாஜகவுக்கு அன்னைக்கு எண்ணிக்கை 303.
மீதி 150 எங்க இருந்து வந்தது? இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்க்கிறார்கள் இவங்க சொன்னாங்களோ அவங்கள்ல இருந்து வருது. அடுத்த நாள் ராஜ்யசபால ஒருவர் கூட எதிர்க்காமல் என்டையர் 214 பேரும் ஓட்டு போட்டு மகளிருக்கானதை நகர்த்துறாங்க. அதை அன்னைக்கு அவர் இன்னும் எலாபரேட்டா ஒரு ட்வீட் போறார் செப்டம்பர் 21. இதெல்லாம் இன்னமும் அவருடைய ஹேண்டில்ஸ்ல இருக்கு. அதில் அவர் குறிப்பிடக்கூடியது இது மியர்லி வெறும் லெஜிஸ்லேஷன் கிடையாது, இந்த நாட்டினுடைய எண்ணிலடங்கா பெண்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டா இந்த நாடாளுமன்றம் செலுத்தி இருக்கிறது. இந்த நாரி சக்தி வந்தன் அபியான் அப்படிங்கிறத எல்லா கட்சிகளும் யுனானிமஸாக ஏகமனதாக நிறைவேற்றினார்கள்னு வருது. இப்போ என்ன கேள்வினா, இந்த டைம் லைன் இருக்குல்ல, 19-9 பில்லை இதே மாதிரி ஸ்பெஷல் செஷன் கூட்டுறீங்க, 20ஆம் தேதி லோக்சபாவில் பாஸ் ஆகுது, 21 ராஜ்யசபா, 23 குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டதை 937 நாட்களாக கெசட்ல மகளிரிட ஒதுக்கீட்டை வெளியிடாமல் வைத்திருந்ததற்கு என்ன காரணம் என்கிற கேள்வி வருது. என்னைக்கு வருது கெசட் நோட்டிபிகேஷன்? 16/4/2026. இந்த 937 டேஸ் என்ன, இதை ஒருவேளை எப்படி கொண்டு வர்றது என்கிற சிந்தனைக்காக மத்திய